வணக்கமாக்களே, வெள்ளை கொண்டை கடலை தரக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் வாங்க என்ன அப்படின்றத பார்க்கலாம். தினமும் மாலை 1 கப் சாப்பிட்டா நிறையவே ஆரோக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்றாங்க. உடலுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளுக்கும் கொண்ட கொண்டை கடலை உங்களுடைய உணவு திட்டத்தில் முக்கியமானதாக இருக்க வேண்டுங்க. ஸோ வெள்ளை கொண்டை கடலை மாலை நேரத்திற்கு ஏற்ற ஒரு சுவையான ஸ்நாக்ஸ். அது பார்த்திங்கன்னா வேக வைத்து அப்படியும் சாப்பிட்லாம், சில சாலட் போல் செய்தும் நம்ம சாப்பிடலாம். ஸோ வாங்க அதை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். அதாவது வெள்ளை கொண்டை கடலை ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் சிறப்பான பங்கை அளிக்குது. தினசரி போதுமான பொட்டாசியம் உட்கொள்வதன் மூலம் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும். அந்த வகையில் தினமும் 1 கப் சுண்டல் சாப்பிட்றதுனால 474 மில்லிகிராம் பொட்டாசியம் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் இதய ஆரோக்கியம். கொண்டை கடலையில் மற்றொரு நன்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய இதயத்திற்கு போதுமான ஊட்டச்சத்தை வெள்ளை கொண்டை கடலையிலேருந்து பெற முடியும். ஏன் அப்படின்னா இதில் செலினியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், வைட்டமின் பி, ஃபைபர், இரும்பு ஆகியவை இருப்பதனால இதய அபாயங்களை தானாகவே கவனித்து கொள்வதோடு கொழுப்பையும் குறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துமா? நீரிழிவு நோயை சீராக வைத்து கொள்ள அல்லது அதில் ஏற்ற இறக்கத்தை கட்டுப்படுத்த வெள்ளை கொண்டை கடலை உதவுது. 1 கப் கொண்டை கடலையில் 12.5 கிராம் நார் சத்து இருக்குது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு அதிகமாக பயன்படுது. அது மட்டும் கிடையாது, அதன் குறைந்த கிளைசமிக் குறியீடு மற்றும் ஸ்டார்ச் அமினோசின் இரும்பு காரணமாக உடல் கொண்டை கடலையின் சக்திகளை படிப்படியாக உறிஞ்சி ஜீரணிக்குது. இதனால் இது ரத்தத்தில் திடீர் இன்சுலின் அதிகரிப்பை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈமோக்ளோபின் அளவை அதிகரிக்கும். இரும்பு, கால்சியம், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, ஃபோலேட், ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களுடைய சிறந்த மூலமாக இருப்பதனால கொண்டை கடலை ஒருவருடைய எலும்பு பராமரிப்புக்கு பெரிதும் உதவுது. உடலில் இரும்பு சக்தியை மேம்படுத்துது. எனவே நமக்கு இரத்த சோகை ஆகியவை உடலை பார்த்திங்கன்னா பாதிப்புக்குள்ளாக்குனா நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம். ஸோ கொண்டை கடலையில் ராஃபினோஸ் எனப்படக்கூடிய கரையக்கூடிய உணவு சக்தி இருக்குது. இது செரிமான செயல்பாட்டின் பெருங்குடலுக்கு உதவுது. செரிமான அமைப்புக்கு முக்கியமான ஒரு உணவாகவும் இருக்குது மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவதன் மூலம் வழக்கமான வேலைகளை சிறப்பாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தையும் பெற வெள்ளை கொண்டை கடலை சாப்பிட்றது ஒரு சிறந்த தேர்வு. அடுத்த விஷயம், உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளும் கொண்டை கடலை மூலம் நம்மளால் பெற முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெற முடியும். ஸோ ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் அதாவது மூளை கட்டிய கொண்டை கடலை, அதுக்கப்புறம் கருப்பு கொள்ளை கடலை, இது மாதிரி எல்லாமே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நார் சத்து அதிகம். 1 கப் கொண்டை கடலையில் 12.5 கிராம் நார் சத்து இருக்குதாங்க. அதனால தான் உடல் எடையை குறைக்க இந்த பயிரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைசமிக் இன்ஸ்டன்ட் இதில் குறைவாக இருப்பதனால்தான் நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது. தினமும் 30 கிராம் நார் சத்து எடுத்துக்கொண்டாலே டைப் 1 நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைப்பதாக நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை தடுப்பதன் மூலம் குடல் கேன்சரை தடுக்கக்கூடிய பணியை இந்த கொண்டை கடலை செய்து ஓரளவு கொழுப்பு இருந்தாலும் கூட சர்க்கரை நோயாளிகள், இதய நோயாளிகள் சாப்பிடக்கூடிய பயிறு வகையாக இருக்குது. மார்பக புற்றுநோய் செல்களுக்கு எதிராக எதிர்த்து போராடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈமோக்ளோபினுடைய பிரச்சனை இருப்பவர்கள் தினமும் மூக்கடலையை முளைக்கட்டி சாப்பிட வர வேண்டும் அல்லது வேக வைத்து அரைத்து பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் இரத்த சோகை தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்பு மற்றும் பற்களுடைய வலிமையை அதிகரிக்க செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் மூக்கடலை இருக்குது. இதில் சிறந்த அளவிலான கருப்பு கொண்டை கடலையில் நிறைய நார் சக்தி இருக்குதாங்க. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த கடலையை முளைக்கட்டி சாப்பிடும்போது கொழுப்பு வெகுவாக கரைஞ்சிரும். தலைமுடி பிரச்சனை இருந்தாலும் புரோட்டீன் அதிகம் உள்ள இந்த கருப்பு மூக்கடலை கை கொடுக்கும். முக்கியமாக நரைமுடியை இந்த கருப்பு மூக்கடலை தடுத்து நிறுத்துது. சுருக்கத்தை அகற்றி முதுமை தோற்றத்தை தள்ளி போட்டு சருமத்தை ரொம்ப காக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளை மூக்கடலை பொறுத்த வரைக்கும் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. கொழுப்பினை குறைக்கக்கூடிய நார் சத்து இதில் இருக்குது. உயரத்த அழுத்தத்தினை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த வெள்ளை மூக்கடலையில் புரத சத்து கருப்பு மூக்கடலை இருப்பதை விட அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரண்டுமே நமக்கு நல்லது தான். அது மட்டும் கிடையாதுங்க, மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நார் சத்து அதிகமுள்ள வெள்ளை மூக்கடலை உதவுது. ஆக மொத்தம் கருப்பை விட பல விகிதங்களில் கூடுதல் சக்திகளை கொண்டிருப்பது
வெள்ளை மூக்கடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக வெள்ளை மூக்கடலை வந்து ஒதுக்க தேவை கிடையாது. வெள்ளையில் அதிகமாக சக்தி இருந்தாலும் பலன்கள் என்னவோ இரண்டிலும் ஒன்று தாங்க. ஸோ எவ்வளோதான் நன்மைகள் தந்தாலும் இந்த மூக்கடலையை கொஞ்சமாக நம்ம சாப்பிட வேண்டும். அதுவும் காலையில் சாப்பிட்டா எளிதில் ஜீரணமாகும். சிறுநீரக கோளாறு இருப்பவர்கள், வாத நோய் உள்ளவர்கள், மூல நோய் உள்ளவர்கள் இதனை டெஃபினட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் ஒரு கப், ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம தினமும் ஒரு வேளையாவது நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையவே நன்மைகள் நடக்குது நமக்கு உடலுக்கு தேவையான விஷயங்கள். ஸோ கார்போசோபீன்ஸ் அழைக்கப்படுது. இந்த ஒரு கொண்டைக்கடலை புரதம், வைட்டமின்கள், தாதுக்கள், நார் சக்தி, இது மாதிரி நம்மளுடைய உடலுக்கு தேவையான விஷயங்கள். அதுக்கப்புறம் சுண்டல் எனப்படும் கொண்டைக்கடலை இரத்த கட்டுப்பாடு நன்மைகளை கொண்டிருக்கு. நம்மில் பலருக்கு உயரத்த அழுத்த பிரச்சனை இருக்குது. உயரத்த அழுத்தத்தை தினசரி போதுமான அளவில் பொட்டாசியம் உட்கொள்வதன் மூலம் நிர்வகிக்க முடியும். சுமார் 4700 மில்லிகிராம் சுண்டலை இருந்து நீங்கள் 474 மில்லிகிராம் பொட்டாசியத்தை பெற முடியும். எனவே இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்க நினைப்பவர்களுக்கு உதவும் ஒரு தானியமாக கொண்டைக்கடலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கொண்டைக்கடலையில் இருக்கக்கூடிய மற்றொரு நன்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய இதயத்திற்கு போதுமான ஊட்டச்சத்து பார்த்திங்கன்னா உட்கொள்வதன் மூலம் ஃபைபர் மற்றும் இரும்பு சத்து இதயத்தை தாண்டி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ஆகும். இதனால் இதய அபாயங்கள் குறைத்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். நீரிழிவு நோய் அப்படின்றது எல்லாருக்குமே வந்துடுதுங்க. ஸோ மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. நீரிழிவு நோயை நிர்வகிக்கவும் அதன் ஏற்ற இறக்கத்தை கட்டுப்படுத்தவும் இந்த ஒரு கொண்டைக்கடலை சுண்டல் பயன்படுது. ஒரு கப் கொண்டைக்கடலையில் 12.5 கிராம் நார் சக்தி இருக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு ஏற்ற உன்னதமான உணவு அப்படின்னே சொல்கிறாங்க. இரும்பு, கால்சியம், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, ஃபோலேட், இது மாதிரி ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் பிற ஊட்டச்சக்திகளின் மூலமாக கொண்டைக்கடலை இருப்பதனால மனிதர்களின் எலும்பு பராமரிப்புக்கு இது பெரிதும் உதவுது. மேலும் இது உடலில் இருந்து உறிஞ்சுதல் திறனை அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நமக்கு எலும்பு தேய்மானம், இரத்த சோகை ஆகியவை அடர்த்தியான ஊட்டச்சத்து கொண்ட கொண்டைக்கடலையை உட்கொள்வதன் மூலம் நிர்வகிக்க முடியும். எனவே எலும்பு வலி கொண்டவர்களுக்கு, ஈமோகுளோபின் குறைபாடு கொண்டவர்களுக்கும் தினசரி கொண்டைக்கடலை உண்பதை பழக்கமாக்கி கொள்ளுங்க. உடலை இரத்த அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய உண்மைகள் இருக்குது. ஸோ கொண்டைக்கடலை அப்படின்னாவே நல்லது தான். அது கருப்பு கொண்டைக்கடலையாக இருக்கட்டும், வெள்ளை கொண்டைக்கடலையாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு நன்மைகள் தான் தரப்போகுது. அதனால் எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம், பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இது மாதிரியான எக்கச்சக்கமான உண்மை தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம் மக்களே.